அல்லாஹ் நமக்கு பல உணர்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றார். நம்மளுக்கு பசிக்கும், பசிச்ச உடனே நம்மளுக்கு உணவு வேணும் அப்படின்னு தேட தோணும். இது ஒரு உணர்வு தான். ஒரு கஷ்டங்கள் ஏற்படும், அந்த கஷ்டத்தின் மூலமாக நமக்கு பயம் ஏற்படும். ஒரு பயம் ஏற்பட்டு விட்டால் எதிர்காலத்தை நோக்கியோ அல்லது கடந்த காலத்தை நினைத்தோ கவலைகள் ஏற்படும். இதெல்லாம் நம்மிடம் இருக்கக்கூடிய உணர்வுகள். இந்த உணர்வுகளுக்கு நாம் எப்படி பதிலுரைக்க வேண்டும், எப்படி நாம் நம்மளுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உள்ளம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்றால், அல்லாஹ் மறுமை நாளிலே இந்த உள்ளத்தை தான் விசாரிப்பான். இந்த உள்ளத்துக்கு அனைத்துமே அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கின்றான். சூரத்துல் ஷம்ஸிலே அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புகள் மீதுமே சத்தியம் செய்து காட்டுகின்றான். கிட்டத்தட்ட ஒரு 10 படைப்புகள் மீது அல்லாஹ் சத்தியம் விட்டுதான் அல்லாஹ் இந்த உள்ளத்தின் மீதும் சத்தியம் விட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உள்ளத்தின் மீதும் அதை வடிவமைத்ததன் மீதும் சத்தியமாக, அதன் உள்ளத்தின் நன்மையையும் தீமையும் அதற்கு அவன் அறிவித்தான். அதை யார் தூய்மைப்படுத்துகின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அதை யார் களங்கப்படுத்தினார்களோ அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்ப இந்த உள்ளத்தை யார் தோல்வியடை செய்து விட்டார்களோ அவர்கள், உள்ளத்தை களங்கப்படுத்தி விட்டார்களோ அவர்கள் தோல்வி அடைந்துட்டார்கள். தோல்வி அடைந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு அர்த்தம். இந்த உள்ளத்தை யார் பக்குவப்படுத்தி கொண்டார்களோ, யார் சீராக்கி கொண்டார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள், அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப எல்லாமே அடிப்படை என்னவென்றால் இந்த உள்ளம் குறித்து தான் அல்லாஹ் சொல்றான். இந்த உள்ளத்தை நீங்கள் உறுதியாக வைத்திருக்க வேண்டும், ரொம்ப போல்டா வச்சிருக்கணும். எந்த ஒரு உணர்வுகளுக்குமே அதை எப்படி நாம் கையாள வேண்டும் என்ற விதிகளையும் அல்லாஹ் நமக்கு கற்று தந்து விட்டார். அதை கையாளக்கூடிய விதத்திலே நாம் கையாண்டு விட்டால், சரியான முறையிலே நாம் அதை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருந்து விட்டால், நம்ம உள்ளம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப தெளிவா இருக்கும். மறுமையிலே வெற்றி பெற்றதாக இந்த உள்ளத்தோடு நாம் மறுமையிலே நிற்போம், அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான். அதே இல்லாம அல்லாஹ் இந்த உணர்வுகளை நமக்கு கொடுக்கும் பொழுது அதற்கு ஏற்றவாறு, அந்த உணர்வுகளுக்கு தக்கவாறு நாம் போய் அதை நாம் சீர்படுத்தி விடலாம் என்று நினைத்து அந்த செய்தானுடைய வழியில நாம் செல்லக்கூடியதாக மாறிவிட்டால் இந்த உலகத்திலையும் தோற்றுவோம், மறுமையிலும் தோற்றுவோம். எந்த அளவிற்கு இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் ஒருவருடைய உள்ளத்தை பாதிக்கும் என்றால், குரானிலே பல வசனங்கள் எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அதுல இந்த ஃபிரௌன் குறித்து ஒரு வசனத்திலே எல்லாம் சொல்லி காட்டினான். ஃபிரௌனுடைய வரலாறை வச்சு சொல்லி காட்டுறான். அந்த சமுதாயத்தை எப்படி வச்சிருந்தான்ல, ஃபிரௌனுடைய அந்த சமுதாயம் இருக்கிறாங்கல்ல, அந்த ஃபிரௌன் எப்படி அந்த சமுதாயத்தை வைத்திருந்தான் என்றால் அடிமையா வச்சிருந்தான். அவங்களுடைய ஆண் வாரிசுகள் எல்லாம் கொண்டான், பெண்களை எல்லாம் விட்டு வச்சான். அந்த அளவிற்கு கொடூரனாக இருந்தான். ஆனால் அந்த மக்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டார்கள். அல்லாஹ் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது எப்படி சொல்றான்னா, அவர்களை கேவலமாக ஃபிரௌன் பார்த்தான், கேவலமாக அவர்களை சித்தரித்தான், உடனே அவர்கள் கட்டுப்பட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். அப்ப ஒரு மனிதனை நீ இப்படித்தான், நீ திறந்தாலும் தான், உன்னால எதுவும் செய்ய முடியாது, நீ இப்படியே இருந்துக்க என்று ஒருவன் அதிகாரத்திலே இருக்கக்கூடிய ஒருவன் அல்லது நல்ல அறிவை படைத்த ஒருவன், நல்ல அதாவது அறிவாளியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒருவனை பார்த்து மட்டம் தட்டக்கூடியவனாக இருந்தால் அந்த மனிதன் அதற்கு ஏற்றவாறு படிந்து விடுவான். இதுதான் இருக்கக்கூடிய ஒரு விதியா இருக்குது. உள்ளத்தை தடம்புரலை செய்யறதுக்கு இதெல்லாம் நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நம்ம எதையாச்சும் ஒரு வேலையை நாம் செய்வோம், ஒரு அறிவார்ந்த மனிதனிடம் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய பதில் பாராட்டக்கூடியதாக இருந்தால் உடனே நாம் உற்சாகம் அடைஞ்சிருவோம், நம்ம வேலைகளை அடுத்து உற்சாகமா நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். சில மனிதர்கள் பொறாமையிலே, இன்னும் நீ சீரா செஞ்சிருக்கலாம், இதெல்லாம் சரி கிடையாது, இது ஒரு அளவு வெற்றி பெறுவது மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு காரியத்திற்கு பாராட்டு சொல்லாம நீ இதை இன்னும் பெர்ஃபெக்டா செஞ்சிடலாம் சொல்லிட்டா அவன் அதுல அப்படியே அவனுடைய உள்ளம் அப்படியே சரிவடைஞ்சு, நம்மளுக்கு ஒன்றும் செய்ய முடியலையோ, நம்மளால எதுவும் செய்ய முடியாதோ என்ற ஒரு மனநிலை அந்த மனிதனுக்கு ஏற்படும். அப்போ அவன் மட்டமாக அவனை கருத ஆரம்பித்து விடுகின்றான்.
இப்படிதான் நம்மளுடைய சமுதாயத்திலும் நம்மளுடைய மாநிலத்திலும் கூட அல்லது நம்மளுடைய நாட்டிலும் கூட நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு சமுதாயத்தை கீழ்ஜாதியா பார்க்கலாம். ஒருத்தர் நடுநிலை சமுதாயமாக இருக்கிறான், நடுநிலை சமுதாயம் கொஞ்சம் அதுக்கு மேல இப்படி அடுக்கடுக்கா சமுதாயத்தை மட்டுப்படுத்தி காலுக்கு கீழே ஒருத்தர் இருக்கான். இவன் ஒன்னத்துக்கு உதவாதுன்னு சொல்லி அவனை அடிமைப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இன்னும் நாம குடிக்கிற கிளாஸ்ல அவனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, அவனுக்குன்னு ஒரு சிரட்டையில தான் தண்ணியை கொடுப்பாங்க. அவன் ஏதாச்சும் சமைக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் சமையலை சாப்பிட மாட்டார்கள். தப்பித்தவரையும் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல அந்த மாதிரி ஒரு பெண்மணியோ அல்லது ஒரு ஆணோ கீழ் ஜாதியில் பிறந்தவர் என்ற ஒரு அடிப்படையில இருந்து அவர் ஒரு சத்துணவு திட்டத்துல அவரு ஏதாவது சமையல் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார்னா அந்த சாப்பாடை உயர் ஜாதிக்காரர்கள் யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இந்த சமுதாயத்துல இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த மக்களும் அதையே ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றார்கள் என்றால் உள்ளம் அப்படித்தான். ஒரு மனிதனை மட்டப்படுத்தி விட்டால், அதற்கு ஏற்றவாறு ஒரு மனிதன் நடந்து விட்டால் அவன் அப்படி நம்பிடுவான். நம்ம இப்படித்தான், நம்ம இந்த உலகத்துல இப்படித்தான் இருப்போம் என்று அந்த மனிதன் நினைத்து விடுவான். இதற்கு மறுமையில அல்லாஹ் மன்னிப்பு தந்துருவானா? அல்லாஹ் மன்னிக்கவும் மாட்டான். என்ன சொல்லுவானா, ஒரு சில குற்றவாளிகளை அல்லாஹ், அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை அல்லாஹ் கேட்பானா, நீங்க இந்த குற்றத்தை செய்து ஏன் இங்க வந்தீங்க கேட்கும் பொழுது அவர்கள் பதிலாக என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யா அல்லாஹ், அந்த பூமியிலே அந்த இடத்திலே நாங்கள் பலவீனர்களாக இருந்தோம், பலமற்றவர்களாக நாங்கள் இருந்தோம் என்று அவர்கள் சொல்லுவாங்களாம். அல்லாஹ் சொல்லுவான், இந்த பூமியை நான் விசாலமாக ஆக்கவில்லையா? உனக்கு அவன் அங்க மட்டப்படுத்துறானா, ஒன்னு நீ பலவீனப்படுத்தி வச்சிருக்கிறானா, நான் இந்த பூமியை நான் விசாலமாக ஆக்கலையா? நீ அதை விட்டு வேற இடத்துக்கு போக வேண்டியதானே, வேற இடத்துல போய் நீ இருக்க வேண்டியதானே என்று அல்லாஹ் சொல்லுவது போல அந்த வசனத்திலே சுட்டி காட்டினான். என்றால் அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்ல வரா, நம்மளுடைய உள்ளத்தை சிதைக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாம் இந்த பூமியிலே நடக்கத்தான் செய்யும். அந்த இடத்திலே நீங்கள் அதற்கு பதிலடியாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய உள்ளத்தை தகர்க்கக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் இருக்கின்றதோ அதை எதிர்த்து நீங்கள் போராட வேண்டும், எதிர்த்து நீங்கள் களம் காண வேண்டும். இப்படி நீங்கள் செயல்பட்டால்தான் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்ள முடியும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இன்னும் பார்த்துமேயானால் அல்லாஹ்வுடைய தூதர் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்துக்கு போறாங்க. அந்த போர்க்களத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுதும் அதிகமாக ஒரு பிரார்த்தனையை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பிரார்த்தனை கேட்டீங்கன்னா, அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் ஹஜ்ஸி வல் ஹஸன் வல் புகுனி வல் ஜுபுனி வலையில தைனி வஹலபதி ரிஜால். யா அல்லாஹ், நிச்சயமாக நான் கவலையை விட்டும், கடந்த கால கவலையை விட்டும், எதிர்காலத்தில் நிகழக்கூடிய அந்த துயரத்தை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். இயலாமையை விட்டும், சோம்பல்தனத்தில் இருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். கருமித்தனத்தில் இருந்தும் கோழைத்தனத்தில் இருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். கடனின் பெருக்கத்தை விட்டும், மனிதர்களுடைய ஆதிக்கத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அதிகமாக பிரார்த்தனை கேட்டுக்கொண்டே போறான். இதுல பாருங்க, ஒரு 8 விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறான். எதிர்காலம், கடந்த காலம், இதுல 2 ஏற்படக்கூடிய இந்த கவலை தரக்கூடிய விஷயங்கள், அந்த விஷயத்திலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். அதே போன்று கடனுடைய பெருக்கத்தை விட்டும், மனிதர்களுடைய ஆதிக்கத்தை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 8 விஷயத்தையும் கேட்டுக்கிட்டே போறாங்க, அதிகமாக கேட்டுக்கொண்டே போறாங்க. அப்ப இந்த 8 விஷயங்கள் பாத்தீங்கன்னா உணர்வு ரீதியான விஷயம்தான். நம்மளுக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குமோ என்று நாம் பயந்தால் அதனால் நம்மளுடைய உள்ளம் சரியா இருக்குமா? முன்னாடி நடக்கிற வேலை நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது, நம்மளுடைய வேலைகளை ஒழுங்காக பார்க்கவே முடியாது. ஒரு கடந்த காலத்துல நாம் எதையாவது இழந்து விட்டோம், அதையே நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம், அதை பத்தியே நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஐயோ போச்ச, விட்டுட்டேன், இந்த இதை எவ்வளவு பெரிய இழப்பு அப்படின்னு ஒருத்தர் சிந்திச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த வாழ்க்கையை ஒழுங்கா வாழ முடியாது. ஒருத்தனுக்கு இயலாமை, சோம்பல். இயலாமை என்றால் கைகால் நல்லா இருக்கும், கைகால் இல்ல, கைகால் வேலை செய்யாம போயிடும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இயலாமை. சோம்பல் என்றால் கைகால் நல்லா இருக்கும், ஆனா என்ன ஒண்ணு, ஒரு வேலையும் செய்ய மாட்டான், எனக்கு என்ன இருப்பான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் உள்ளத்தை தகர்க்கக்கூடியதுதான் கடன். கடன் வந்து விட்டால் இன்னொருத்தன் ஆதிக்கம் செலுத்துவான். என் கடனை எப்ப தருவேன், கடனை கொடுத்தவர் நம்ம மீது ஆதிக்கம் செலுத்துவார். மனிதனுடைய ஆதிக்கம்,
ஒருத்தர் அதிகாரம் மிக்கவனாக ஒருத்தன் இருந்து விட்டால் அவன் நம்ம மேல அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு தோழனை வந்து விட்டால் நம்மளுடைய உள்ளம் அப்படியே தடுமாறு. அவன் சொல்றதை செய்யணுமே என்ற சிந்தனைகள் உருவாகும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக இந்த பிரார்த்தனையை கேட்டார்கள் என்றால் அவ எந்த அளவிற்கு இந்த உணர்வுகளோடு நாம் பயணிக்க வேண்டும் என்பதை இந்த துவாவில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதிகமாக இந்த துவாவை கேட்கும். நாம் எல்லா நேரங்களிலுமே இந்த துவாவை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருந்தால் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போன்று பாத்தீங்கன்னா இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது, இந்த உணர்வுகள் ரீதியாக வரக்கூடிய இந்த விஷயத்துல நாம் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பான், சோதனையா கொடுப்பான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்களாலும் உயிர்களையும் பலன்களையும் நாம் சேதப்படுத்தி உங்களை நாம் சோதிப்போம், பொறுத்து கொண்டோருக்கு நீங்கள் நற்செய்தி கூறுவீராக என்று அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு சோதனை வரும்பொழுது அந்த நேரத்திலே பொறுத்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். அந்த சோதனைகளுக்கு ஏற்றவாறு நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், பொறுமையா இருங்க. அந்த மாதிரி நேரங்கள் வரும்பொழுது ரொம்ப நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளைகின்றான் என்றால் இதுல ரொம்ப நாம் அதிகமாக இந்த விஷயத்திலே தெளிவாக இருக்கக்கூடியவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். நாம் எதற்காக நம்ம அதிகமாக நம்மளுடைய உள்ளங்கள் சிதையக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பயமும் இந்த அச்சமும் தான். எதையாவது பத்தி நம்ம பயப்படுறோம், எதையாவது பத்தி நம்ம கவலைப்படுறோம், இந்த ரெண்டும் தான் நம்மளுடைய உள்ளத்தை உடைக்கும். இந்த ரெண்டு நடக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம எங்கேயுமே வாய்ப்பு கொடுக்காத அளவிற்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்ம கிட்ட கவலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த கவலை நம்மளை அப்படி சரித்து விடும், நம்மளை சாய்த்து விடும். நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அதற்கப்புறம் கடந்த காலத்தை பத்தி நினைச்சாலும் சரிதான், எதிர்காலத்தை பத்தி நினைச்சாலும் சரிதான், இந்த கவலை நம்மளுடைய உள்ளத்தை ஒரு ஆட்டம் காண செய்துவிடும். அல்லாஹ்வை நாம் மறந்து விடுவோம். நிறைய நபர்களுக்கு பாத்தீங்கன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள், பல்வேறு மக்களும் நீங்க எப்படி பார்த்தாலும் சரிதான், அவர்கள் இந்த கவலையிலே ஆழ்ந்திருப்பதை நம்ம பார்க்கணும். எதை பார்த்தாலுமே இந்த கவலைக்கு நிவாரணமாக தான் வரலாறு இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறு, அவர்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் அனைத்துமே நாம் கவலைப்படக்கூடாது என்பதற்கு முன்னுதாரணமா தான் இருக்குது. ஆனா அதையே சொல்லி காட்டுவாங்க, நம்ம எல்லாம் பட்ட கஷ்டம் என்னங்க, அவர் அப்படி கஷ்டப்படுறாங்க, அதையே சொல்லி கவலையே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை சொல்லி கவலைப்படக்கூடாது, எந்திரிச்சு போங்கலாம் சொல்ல மாட்டாங்க, அதை சொல்லியே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. வியாபாரத்தை பத்தி கவலைப்படுறது, இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அடுத்து வேற எவனாச்சும் ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டானா நம்ம சமுதாயம் என்னத்துக்காக வருது, எப்படி நடக்கும் ஏது நடக்கும், இப்படியே கருத்து கணிப்பை தேடுறது. என்ன பேசியிருக்கான் ஏது பேசியிருக்கான், தேர்தல் முடிஞ்சு ஒரு நாள் ஆயிரும், இன்னும் 10 நாளைக்கு கருத்து கணிப்பே தேடுவான். யார் ஜெயிப்பா, எப்படி ஜெயிப்பா, இவன் வந்துட்டானா என்ன நடக்கும், அதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மீட்டிங் போட்டு பேசுவான் ஒவ்வொரு மக்களுமே. இப்படி மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எதிர்காலத்தை பற்றி ஒரு கவலை, என்ன நடக்கும் ஏது நடக்குங்கிற ஒரு கவலையில மனிதர்கள் செல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா, இதனால மறுமையில நமக்கு வெற்றி இருக்குதா, இதை வைத்து நாம் ஏதாவது அமல்கள் செய்ய முடியுமா, எதுவுமே கிடையாது. ஆனால் நாம் அதை நோக்கியே கவலைப்பட்டு கொண்டே இருப்போம். ஏதாவது நடந்து முடிஞ்சிருச்சு வச்சுக்கோங்க, அதை நினைச்சு சில பேர் கவலைப்படுறது. இப்ப இளைஞர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் இளைஞர்கள் எல்லாம் கவலைப்படக்கூடிய விஷயங்கள் எதற்கு கவலைப்படுறான், எதையாவது ஒரு பெண்ணை காதலிச்சிருப்பான். உதாரணத்துக்கு நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கும்போது இதுதான் கிடக்குது. ஏதாவது ஒரு பெண்ணை காதலிச்சுட்டு இந்த பெண்ணை நம்மளால மனம் முடிக்க முடியலையே, பெருசா அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு பாட்டு, இந்த கவலை பாடல்களா தேடி எடுத்து கேட்கறது, அதுலயே நமக்குனே எழுதியிருக்காண்டா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை கேட்டு அதுலயே வீழ்ந்து போகிறது. சில மனிதர்கள் சில இளைஞர்கள் போதை வஸ்தின் பக்கம் செல்வது, இப்படி எல்லாம் அவர்கள் அந்த பழைய கடந்து போன விஷயங்களிலே இளைஞர்கள் இப்படி கடப்பாங்க. ஏதாவது ஒண்ணு தோத்துட்டா கூட இதே கவலையிலே கடக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். மனிதர்கள் பெரிய ஆள்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, இந்த மனிதர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் ஓரளவு பக்குவம் பெற்றவராக மாறிவிடுவார்கள். அந்த நேரத்திலேயே செய்தா விட மாட்டான். செய்தா என்ன பண்ணுவான், கடந்த காலத்தை பத்தி நினைக்க வைப்பான். கடந்த காலத்துல பாரு நீ எப்படி இருந்த, இந்த இதெல்லாம் மக்கள் மத்தியில நீ சொல்லு, இதெல்லாம் நீ கவலைப்பட்டதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாரு, இப்படி எல்லாம் செய்தா உள்ளத்துல போட வைப்பான். ஏதாவது ஸ்கூல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பழைய மாணவர்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்க எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு போன உடனே பழைய காலத்துல என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் நினைச்சு பார்க்கறது. அத பாவமான விஷயங்களும் கூட செய்திருக்கலாம், ஆனா அதையும் செய்தா என்ன பண்ணுவான்னா ஒரு ஜாலியா அப்படி தூண்டி விடுவான். நீ பார்த்த இந்த பெண்ணு, நீ பார்த்த இந்த ஆணு, இவங்களெல்லாம் பாரு, இவங்கெல்லாம் அவங்க குடும்பத்தோடு வாழ்றாங்க, இவங்களோட ஒரு நெருக்கத்தை காட்டும், போன் நம்பர்லாம் வாங்குறதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப இப்படி எல்லாம் செய்தான் தூண்டி விட்டு அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா கடந்த காலத்தை நினைச்சிட்டே இருக்குது.
டைரி எழுதி வச்சதெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க, அந்த காலத்துல என்ன நடந்தது அதை சிந்திச்சு பார்ப்பாங்க. இப்படி பிசினஸ்ல தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா அதை எடுத்து பார்க்கிறது. இதெல்லாம் நம்ம எப்படி தோல்வி அடைஞ்சோம் இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கிறது. இப்படி மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கவலையை அவர்கள் பெரியதாக நினைத்து அதிலேயே ஊறி போகக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்படி போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? வழிகேட்டிலே செல்லக்கூடிய மனிதர்களாக அவர்கள் ஆகுவதையெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப இதிலிருந்து நாம் மீள்வதற்கு நாம் என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் வரக்கூடிய தருவாயிலே நாம் எப்படிப்பட்ட சிந்தனைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் உறுதியாக நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமுறையிலே சொல்லி காட்டும் பொழுது எப்படி சொல்றான்னா, அல்லாஹ் இன்ன அவுலியா அல்லாஹு லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், கவனத்தில் கொள்க, அல்லாஹ்வின் நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் அழுத்தமாக குர்ஆன் வசனத்தை சொல்றான். அல்லாஹ்வுடைய நேசர் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நேசர்னா யாரு? அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள். அல்லாஹ் அடுத்த வசனத்திலே சொல்லி காட்டுதான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லதீன ஆமனு வகானு யத்தகீன், அவர்கள் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடியவர்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹ்வை உறுதியாக ஈமான் கொள்ளக்கூடியவர்கள், அவர்கள் தான் இறைநேசர்கள். அந்த இறைநேசர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. எதை பத்தி அவங்களுக்கு அந்த கவலையோ அச்சமோ எதை பற்றியும் அவர்களுக்கு இருக்காது. இந்த வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேறி கொண்டே செல்வார். அவர்கள் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதை மறுமைக்காக பின்தொடர்ந்து செல்லக்கூடியவராக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அல்லாஹ் தொடர்ந்து சொல்லும் பொழுது சொல்றா, இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு நற்செய்தி உண்டு, அல்லாஹ்வின் கட்டளைகளில் மாறுதல் இல்லை, இதுவே மகத்தான வெற்றி என்று சொல்லி காட்டுறான். இவங்களுக்கு தான் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நற்செய்தி இருக்குதான். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இது உறுதியானது என்றும் அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றான். சொல்லிவிட்டு சொல்றான் இதுதான் வெற்றி, இதுதான் உங்களுக்கு உண்மையான வெற்றி என்று சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் இந்த உணர்வுகளை வெல்வதற்கு உண்டான வழியை நமக்கு காட்டுறான். என்ன வழியை சொல்லி காட்டுறான்? நீ பயப்படுறியா? இந்த உலகத்தை கண்டு பயப்படாது, இந்த உலகத்துல நடக்கக்கூடிய விஷயத்தை கண்டு பயப்படாத, அல்லாஹ்வுக்கு பயப்படு. இந்த பயத்தை அப்படி மாத்திரு, அல்லாஹ்வை நோக்கி உன் பயத்தை காட்டு. நீ கவலைப்படுறியா? இந்த உலகத்துடைய நிகழ்வுகளுக்கு எதுவுக்கு நீ கவலைப்படாத, எந்த விஷயத்துக்கு நீ கவலைப்படாத, மறுமையிலே நீ வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கவலைப்படு, அதற்காக நீ என்ன செஞ்சேன்னு கவலைப்படு என்று அல்லாஹ் நம்மளுடைய கவலையும் சரி அச்சத்தையும் சரி வேற பக்கத்தை வைக்க சொல்றான். இப்படி நம்ம வச்சுட்டோம்னா இந்த உலகத்தை நம்ம பெருசா நினைப்போமா? இந்த உலகத்தில் உள்ள கஷ்டங்களோ அல்லது நம்மளை அச்சுறுத்தக்கூடிய விஷயங்களோ நம்மளை ஏதாவது நம்மளுடைய உள்ளத்தை தகர்க்குமா? அதெல்லாம் ஒரு பொருட்டுமே நாம் பார்க்க மாட்டோம். அல்லாஹ் தன்னுடைய திருமுறையை சொல்லி காட்டும் பொழுது நம்பிக்கை கொண்டார் அல்லாஹ்வே சார்ந்திருக்க வேண்டும் என்று கட்டளை இருந்தார். நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், நாம என்ன பண்ணணுமா? நம்பிக்கை கொண்டவர்கள் பொறுப்பை அல்லாஹ்விடமே சாட்ட வேண்டும். அல்லாஹ் பொறுப்பேற்க போதுமானவன் சொல்லிட்டு நகன்றோம். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், நாளைக்கு என்ன நடக்கும் தெரியல, இந்த இதை வச்சு எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது என்று கவலைப்படக்கூடிய ஒரு தருணம் வரும் பொழுது நம்மளுடைய சிந்தனை எங்க வைக்கணும் தெரியுமா? அல்லாஹ்ட்ட பிரச்சனை, யா அல்லாஹ் என் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிரு, இந்த பிரச்சனையில சிக்கினதுக்கு நான் என்ன பாவம் செஞ்சனோ தெரியல, எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ், இந்த பிரச்சனையில இருந்து என்ன ரிலீஃப் ஆக்கிரு, இல்ல அல்லது இந்த பிரச்சனைகளா எனக்கு நன்மையை உருவாக்கி தந்துரு யா அல்லாஹ், உன்னிடமே நான் அனைத்தையும் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ்விட நீங்கள் ஒப்படைத்து விட்டு நீங்கள் நன்று நகன்று விட வேண்டும். அதற்கு என்ன வேலைகளை செய்யணுமோ அந்த வேலைகளை செய்யணும். ஆனால் கவலைகளை உள்ளே ஏற்றக்கூடாது, கவலைப்பட்டு கொண்டிருக்கவே கூடாது. நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வே சார்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ் பொறுப்பேற்க போதுமானவன். அவன் வக்கீல்ல சிறந்த வக்கீல வந்தான். அல்லாஹ் எல்லாத்துக்கும் அவன் நம்மளுடைய வக்கீலாக எல்லாம் ஆகிவிட்டால் நம்மளை தோற்கடிக்கிறத யார் தோற்கடிப்பா? நம்மளுடைய உள்ளத்தை வெல்வதற்கு யாரா வர முடியுமா? இந்த பிரச்சனை தோல்வியில முடியுமா? ஃபர்ஸ்ட் அந்த நம்பிக்கை பெரும்பாலான மக்கள்கிட்ட இல்ல. எல்லாம் எதற்காக இந்த தொழுகையை வச்சிருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு அல்லாஹ்வை நாடுறான். சின்ன சின்ன விஷயத்துக்கு வியாபாரத்துல இப்போ ஒரு 300 ரூபாய்க்கு வியாபாரம் ஓடுது, ஒரு 500 ரூபாய் கிடைக்கிறதுக்கு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போறான். அல்லாஹ் எந்த இடத்துல வச்சிருக்காங்க பாருங்க, வர்றதே அதுக்கு தான். ஏதாவது வீடுல நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை வச்சுட்டு போயிருக்காங்க. பெரிய பிரச்சனைகளுக்கு பிரார்த்தனை வைப்பாங்க, ஆனால் அது தொடர்ச்சியாக அந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை இருக்காது. அதை கடந்து போய்கிட்டே இருப்பாங்க, அதை விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை வைக்க மாட்டாங்க. ஆனால் அதை பல்வேறு மக்கள்கிட்டையும் போய் முறையிடுவாங்க. யாராவது சொந்தக்காரங்கிட்ட சொல்றது, அண்ணன் தம்பி கிட்ட சொல்றது,
இதெல்லாம் சொல்லி அதை சொல்லி 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 அழுதுகிட்டே இருக்குது. இந்த பிரச்சனை தீரவே மாட்டாங்க, யாராவது என்ன காப்பாற்ற மாட்டாங்களா, மற்றவர்களோட போய் போய் கேட்கிற விஷயங்கள் நிறைய மக்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் நம்மளுடைய உள்ளத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக என்ன சொல்றான்னா, நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வே சார்ந்து இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். இறையச்சவாதிகளுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நிகுமத்துகள்லாம் என்ன? அவர்களுக்கு அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் உணவளிக்கின்றான், அவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய காரியங்களை லேசாக்குகின்றான். இதெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம், குர்ஆன்ல படிச்சிருக்கிறோம், இதெல்லாம் ஹதீசுகளில் இருந்து நாம் கேட்டிருக்கிறோம். எல்லாருமே தெளிவாக நம்மளுக்கு தெரிந்தாலும் கூட நம்ம பிரச்சனைகளை, நம்ம உணர்வுகள் அந்த மாதிரி பயத்தையும் அச்சத்தையும் பயத்தையும் கவலையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த விஷயங்களிலிருந்து நாம் வெளியேறுவதற்கு நாம் இதையெல்லாம் கண்டுகொள்வதே கிடையாது. இதை மறுபடியும் நாம படிக்கிறதே கிடையாது. அல்லாஹ்வின் பக்கம் நாம் மீள வேண்டும் என்ற சிந்தனை நம்மிடம் இல்லாமல் போய்விடுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லி காட்டுறாங்க. ஒரு அடியான் அல்லாஹ் அந்த அடியானை நேசித்து விட்டால் அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாவலன் ஆகிறான். அவர் மீது யாராவது அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக தாக்குதல் தொடுக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்ததா என்ன சொல்றான், ஒரு அடியான் கடமையான தொழுகையை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குகின்றான். அதை தவிர அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வேற ஒண்ணுமே கிடையாது. அதற்கப்புறம் பரலான தொழுகையில் முடிந்து நபிலான வழக்கங்களை அதிகமாக புரிந்து அல்லாஹ்வுடைய நேசத்தை அவன் பெற்று விடுகின்றான். அதற்கப்புறம் அல்லாஹ் அவனுடைய கையாக அல்லாஹ்வுடைய கையாகின்றது, அவனுடைய காலாக அல்லாஹ்வுடைய காலாகின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிலாம் சொல்லி காட்டுறாங்க. அந்த அளவிற்கு அல்லாஹ் அந்த மனிதரை நேசிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஆகிவிடுகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த அளவிற்கு அல்லாஹ் நேசித்து விட்டால் நம்ம தோல்வி அடைவோமா? ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துல நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வை அனுதினமும் நினைக்க வேண்டும். அல்லாஹ்வை நோக்கிய சிந்தனையை நாம் அதிகமாக வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் இந்த உணர்வுகளை நாம் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கலாம். நம்மளுடைய உள்ளங்களை பாதுகாக்கக்கூடிய மக்களாக நாம் மாறிவிடலாம், மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய மக்களாக ஆகிவிடலாம் என்பதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவரையும் சொர்க்கத்திலே சங்கமிக்க வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக்கொள்கிறேன். அல்லாஹ்வை உணர்ந்து கொள்வதற்காக, மறுமையை நோக்கி நம்மளுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக அல்லாஹ் பல்வேறு சோதனைகளை நமக்கு வழங்கி கொண்டே இருப்பான். அந்த அடிப்படையிலே இந்த கோடை காலத்தை நாம் அனுபவிக்கக்கூடியவராக இருக்கின்றோம். இந்த கோடை காலத்துடைய வெப்பத்துடைய தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும் என்று செய்திகளிலெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த செய்தியை கேட்ட மாத்திரமே நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் எந்த அளவிற்கு சென்று விட்டது என்றால், நார்மலாக இருக்கக்கூடிய அந்த வெயிலுக்கும் கூட கடுமையான வெயில், இந்த அளவுக்கு வெயிலை நான் என்னுடைய வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் அந்த வெயிலுடைய அந்த சூட்டை உணர்கின்றார். இது குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டும் பொழுது இந்த நரகம் என்பது 2 தடவை அதோடைய உஷ்ணத்தை வெளிப்படுத்துகின்றது. அது ஒரு 2 தடவை மூச்சு விடுது. ஒன்று குளிர்காலத்துல, இன்னொன்னு வெயில் காலத்துல. அல்லாஹ் அப்படி அதற்கு கட்டளை இட்டு இருக்கின்றான். அப்ப அதனுடைய அந்த உஷ்ணத்துடைய தாக்கம் தான் இந்த கோடை காலம். இந்த வெப்பத்தை நாம் உணர்கின்றோம். ஆனால் இதை விடலாம் அதிகமாக மற்ற இடங்கள் எல்லாம் இருக்கும், நம்ம பார்க்கலாம். கல்ஃப் கண்ட்ரிலாம் இதை விட அதிகமாக கூட இருக்கலாம். அப்ப இந்த வெயிலை நம்மளால் தாங்க முடியவில்லை. அந்த அளவிற்கு வெயிலுடைய சூடு என்பது நாம் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அதனுடைய வெக்கை காற்று என்பதை நம்ம உணர்றோம். அப்ப இந்த காலம் நமக்கு முடிவுறாதா என்று நாம் நினைக்கின்றோம். நல்ல ஏசியை வாங்கி காசு செலவானாலும் பிரச்சனை இல்லை, நாம் ஏசியை போட்டு நம்ம உள்ள ஜிலு ஜிலுன்னு இருந்தோம் நம்ம நினைக்கிறோம். காலையில 10 மணி ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து 5 மணி வரைக்கும் வெளியில பொருட்கள் வாங்குவதற்கு வெளியில வரக்கூடிய மக்கள் இப்ப ரொம்ப கம்மியாயிட்டாங்க. இந்த வெயிலுடைய தாக்கம் என்பது இந்த அளவுக்கு இருக்கின்றது. ஆனால் இந்த உணர்வை நாம் கடந்து விட முடியாது. இதை நாம் உணர்கின்றோம் என்றால் மறுமையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். மறுமையிலே இது எப்படி இருக்கும், இந்த வெயில் என்பது அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகின்றான் என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த மறுமை நாளில சூரியன் நம்மளுடைய தலைக்கு அருகாமையிலே கொண்டு வரப்படும். நம்மளுடைய உச்சியிலிருந்து 1 மைல் அளவு, 1 மைல் என்றால் கண்ணுக்கு போடுற அந்த சுருமா குச்சியுடைய அளவா அல்லது ஒரு அந்த நீளம் சொல்றாங்கல்ல 1 மைலுங்கிறது இந்த 3 கிலோமீட்டர்ங்கிற மாதிரி அளவு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு அளவா என்று தெரியல என்று அந்த சகாபாக்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அளவிற்கு சூரியன் நம்மளுடைய தலைக்கு அருகாமையில் வரும் பொழுது எவ்வளவு உஷ்ணம் இருக்கும், அதை நாம் தாங்கிக் கொள்ள முடியுமா?
அப்ப இந்த நாளுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒண்ணு. இரண்டாவதாக பாத்தீங்கன்னா, நரகத்திலே கடக்கக்கூடிய மனிதர்கள், அந்த நரகத்திலே கடக்கக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ்விடம் வேண்டுவார்கள், யா அல்லாஹ், இதற்கு பகரமாக, இந்த வேதனைக்கு பகரமாக என்னுடைய மனைவியை எடுத்துக்க, என்னுடைய கணவரை எடுத்துக்கொள், என்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்க, என்னுடைய தாய் தந்தையரை எடுத்துக்க, என்னுடைய நண்பரை எடுத்துக்க, இந்த உலகத்துல நான் என்னெல்லாம் வச்சிருந்தேனோ எல்லாத்தையும் இதற்கு பகரமாக வச்சுக்க யா அல்லாஹ், இன்னும் மட்டும் இந்த நரகத்துல இருந்து வெளியேற்றிரு யா அல்லாஹ் என்று அவர்கள் கேட்பாங்க. அல்லாஹ் அதற்கு பதில் சொல்லுவானா, இந்த நாள்ல இந்த நரகத்துடைய வேதனையில இவ்வளவு ஈடாக இவ்வளவு விஷயத்தை தாரான்னு சொல்ற, ஆனா நான் உன்னிடம் ஒன்னே ஒண்ணுதானே நான் கேட்டேன், அது ரொம்ப சின்ன ஒரு விஷயத்தை தானே நான் கேட்டேன், எனக்கு இணை வைக்காதே என்றுதான் நான் சொன்னேன், அதை நீ செய்யாம இருந்தீங்கன்னா இந்த நரகத்துக்கு வந்திருப்பியா என்று அல்லாஹ் சொல்லி மீண்டும் அந்த நரக நெருப்பிலே அவர்களை முக்கி எடுப்பான், அந்த வேதனையிலே அவர்களை உட்படுத்துவான். அவங்க ஒண்ணுமே இல்லை, இணை வைக்க கூடாது என்ற அந்த இணை வைக்காதவர்களுக்கு மட்டும்தான் வெற்றி. இணை வைத்து விட்டால் எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. இந்த இணை வைப்பு சம்பவத்துல எவ்வளவு நபர்கள் இருக்கின்றோம், நம்மிடம் எவ்வளவு இணை வைப்புகள் இருக்கின்றது என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம இணையே வைக்கக்கூடாது என்ற சிந்தனையில நாம் வந்து விட்டால் நம்மளோடு இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவினர்கள் எவ்வளவு நபர்கள் இணை வைக்கிறார், இணை வைப்பில ஊறியவர்கள் எவ்வளவு நபர்கள் இருக்கின்றார், இணை வைப்புனா என்னன்னே தெரியாத மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இதை நாம் எடுத்து சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்டும் காணாமல் நம்ம இருக்க முடியாது. இந்த வேதனையில தள்ளப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த இணை வைப்பு என்பதை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்ப இந்த உணர்வு, இந்த வேக்கை என்பது, இந்த வெயிலுடைய தாக்கம் என்பது நமக்கு இந்த சிந்தனைகள் எல்லாம் உருவாக்க வேண்டும். நாம் ஒரு காலம் விளைவித்திடக்கூடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரிதான், இந்த உலகத்திலே எவர் நம்மை ஆளக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தாலும் சரிதான், இணை வைப்பின் பக்கம் நாம் சென்று விடக்கூடாது. இந்த இணை வைப்புக்கு எதிரான பிரச்சாரத்தை நாம் தெள்ள தெளிவாக செய்ய வேண்டும் என்ற உணர்வு பெறக்கூடிய மக்களாக இருந்தால் மறுமையிலே இணை வைக்காதவர்களுக்கு நிச்சயம் சொர்க்கம். இன்ஷா அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக நாமும் இருப்போம். நாம் யாருக்கெல்லாம் பிரச்சாரமாக செய்வோம் அவர்களும் இருப்போம். அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடித்து